இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். அந்த நாளில் ஒரு சகோதரர் கூட நான் சில காரியங்கள் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு வசனத்தை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நேற்றைக்கு நான் படித்த வசனம் தான். பைபிள் படித்து வரும்போது நேற்றைக்கு உள்ள வசனம் இன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏது வருது, அதை நான் இன்றைக்கி சொல்லலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது உண்மையான கருத்து. அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் எனக்கு தோணுது, அதனால் நான் உண்மையாக சொல்கிறேன். இன்னைக்குள்ள வசனம் என்னன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மேம்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இது யாருக்கு கொடுத்துருக்குன்னா, அந்த சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் தேவன் கொடுத்த ஒரு உபதேசமாக இருந்துச்சு. இந்த உபதேசத்தில் அவர் அழகாக சொல்கிறாரு, 2 காரியம் சொல்கிறாரு. உங்கள் நற்கிரிகைகள், அடுத்தது இன்னொன்று உங்கள் வெளிச்சம் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தும்படியாக 2 காரியம். 1 நற்கிரிகை, 2வது உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுள். இந்த வசனத்துக்கு ஒரு 2 வசனத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 2 அனத்தை கொடுத்து நற்கிரியன்னு சொல்கிறத உப்புக்கு ஒப்புமைப்படுத்தி இருக்கிறாரு. வெளிச்சம்னு சொல்கிறத, அந்த பிரகாசம் சொல்கிறத வெளிச்சமாக ஒப்புமைப்படுத்தி இருக்கிறாரு. இது நம்ம கண்டிப்பாக அதில் இந்த 2 வசனம் நமக்கு தெரியும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 2 குவாலிட்டி ஒரு ஆளுக்கு உள்ள இல்லைன்னா நாம் தேவனே மகிமைப்படுத்துகிற ஒரு ஆளாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கிறிஸ்டியன் லைஃப்குள்ளே லீட் பண்ணுறவங்க இருந்தாலும் இந்த 2 குவாலிட்டி இல்லைன்னா நம்ம கிறிஸ்டியன் லைஃபுக்கு உள்ளாடி கரெக்டாக வரலன்னு அர்த்தம். 1 நற்கிரியை. இந்த நற்கிரியைன்னு சொல்லி உப்புக்கு ஒப்புமையாக அவர் சொல்கிறார். நற்கிரியை குட்டி சொல்கிற நேரம், நற்கிரியை எங்கேருந்து ஃபஸ்ட்டு புறப்படணும்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளாடி இருந்த நற்கிரிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். எக்ஸாம்பிள், ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அறிந்தவர்களுள்ள பேச்சு, சமாதானம், அன்பு. ஃபஸ்ட்டு அவங்க பேச்சு எப்படி இருக்குன்னு தான் தேவன் பார்க்குறாரு. மேட்டுமையான பேச்சா, எல்லாம் அறிந்தவர்களை போல உள்ள ஒரு பேச்சா, நான் எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாம் எவ்வளவு தூரம் அறிகிறோமோ, வசனத்தை எவ்வளவு தூரம் நான் தியானம் பண்ணுறோமோ, அவ்வளோ தூரம் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்குறார். அப்போ எவ்வளோ தூரம் ஞானத்தை நான் உட்கொண்டுட்டு இருக்கிறேன், எவ்வளோ தூரம் நான் தேவனோடு கிட்ட சேர்ந்துட்டு இருக்கிறேனோ அவ்வளோ தூரம் நான் உலகத்தில் தாழ்ந்து கொண்டு தான் இருக்கணும். அது தாழ்மைன்னு சொல்கிறது நம்ம சரீரத்துலேயோ, நம்ம உடம்புலையோ, இல்லை நம்ம ட்ரெஸ் கோட்லேயோ, நம்ம நடக்கையிலையோ, நம்ம வீடு பொருள் பணத்துலேயோ வச்ச அல்ல தாழ்மை. தாழ்மைன்னு சொல்கிறது நான் ஒரு ஆள்கிட்ட எப்படி பழகிறேன். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு, அல்ல நான் ஜுவல்ஸு கலத்திட்டு, இல்லை நான் பயங்கர மெசேஜ் பண்ணிட்டு, அதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா எப்படி பழகுறவனு உள்ளதான் ரொம்ப முக்கியம். மெசேஜ் யார் வேணாலும் கொடுக்கலாம், வியாக்கியானம் யார் வேணாலும் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. தேவன் அதுக்குள்ள ஞானத்தை மட்டும் கொடுத்துருக்கிறார். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சில நற்கிரியைகள் நம்ம மூலமாக வெளிப்படணும்னு எதிர்பார்க்குறாரு. அதுக்கு அந்த நற்கிரியைகள் எப்படி வரும்னா நாம தான் வெளிப்படுத்தணும். வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வெளிப்படுத்தணும். அதற்கு தேவன் உதவி தான் செய்வாரே ஒழிய வசனத்தின் மூலியமாக உதவி செய்வார். அல்லாமல்லாம் உதவி செய்ய மாட்டார். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரேயர் பண்ணால் அந்த நற்கிரிகள் வரும். கிடையவே கிடையாது. நற்கிரிகள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் மூலியமாக வசனத்தை அறிந்து கொண்டு நான் மாற்ற வேண்டிய விஷயங்கள், நான் மாற்ற வேண்டிய விஷயத்தை நான் மாற்றலைன்னா நான் இன்னும் கிரைஸ்துக்குள்ளாடி கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். சில கோபத்தை கிரைஸ்து மாற்றி நான் ப்ரேயர் போனேன், நான் இதில் மாற்றவே மாட்டேன். கோபத்தை நான் தான் மாற்றணும், வசனத்தின் மூலியமாக நான் மாற்றணும். எல்லாத்தையும் வசனத்தின் மூலியமாக தான் மாற்றணும். தேவன் எனக்காக சகிச்சார், அவர் எனக்கு அவமானத்தை ஏற்றெடுத்தார்ல. அப்போ நானும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்காக அவமானத்தை ஏற்றெடுக்கணும். காரணம் என்னன்னா அவன் ரட்சிக்கப்படணும். அப்போ அதில் நான் மெசேஜ் நல்லா கொடுக்குறவனா இருக்கிறவனா நான் நல்ல தேவனை அறிஞ்சிருக்கிறேன், அதனால ஐ ஆம் பர்ஃபெக்ட்னு உள்ள வார்த்தை எனக்கு வாயிலேருந்து வரவே கூடாது. இப்போ இது இந்த வசனத்தை அழகாக தெளிவாக கொடுத்துரு. அப்போ உப்பாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் எந்தெந்த ஆத்துமாக்கி எப்படி இருக்கணுமோ அதுபோல் அந்த உப்பாக நம்ம இருக்கணும். சில இடத்துல தாழ்ந்து கொடுக்க வேண்டிய இடத்துல தாழ்ந்து தான் கொடுக்கணும். சில இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். அது பேசுகிறதா இருந்தாலும் தாழ்ந்து இருக்கிறதா இருக்காலும் என்ன காரியங்களாக இருந்தாலும் இன்னொருக்க ஆளுக்க மனசு கஷ்டப்படுத்தும்படியாக செய்யவே கூடாது.
அப்படி செய்கிறதா இருந்ததுன்னா நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஏன்னா நம்ம கிரியையினால தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும்னு அதில் போட்டிருக்கிறாரு. இன்னொன்று வெளிச்சத்தின் மூலியமாக நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். மெசேஜின் மூலியமாக அதில் நான் வசனத்தை பேசுகிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறேன், நான் ஜபத்தில் பயங்கரமாக இன்சார்ஜர் இருக்கிறேன், நான் பயங்கரமாக பரிசுத்தமாக இருக்கிறேன், எனக்கு மெசேஜ் பயங்கரமாக பேச தெரியும், நான் ஒரு ப்ரீச்சர், நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட், நான் முற்றும் தெரிந்த ஒரு சீனியர். அப்போ இந்த மாதிரி காரியத்துல எல்லாம் நம்ம உயர்ந்து நிற்கிறது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அப்படி இருக்கிற நேரம் நற்கிரியைகள்னா நான் முதல்ல நற்கிரியைன்னா நான் பேசுகிற விதம், தாழ்மையோடு பேசுகிறோமா உயர்ந்து பேசுகிறோமான்னு நம்ம இங்கே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியல. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் இதில் என்ன உயர்த்தி பேசுகிறேன்னா என்ன தாழ்த்தி பேசுகிறேன்னான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே போல் தான் நம்மகிட்ட ஒரு ஆள் பேசுகிற நேரம் இது எனக்கு பர்சனலி ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அது மெயினாக சொல்ல போனால் கிறிஸ்டியன் லைஃப்பில் உள்ளவங்க பேசுகிற காரியம் தனியாக தெரியணும். அது யாருக்கு தெரியணும்னா கிரைஸ்டுக்கு ஏற்கனவே தெரியும். அதை உலகத்தில் தெரிய வைக்கிறதுக்கு வேண்டிதான் தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். தேவனுடைய சுபாவத்தை அவர் வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாடு காலத்தில் வார்த்தை இருந்தப்போ அவங்களுக்கு புரியல, தேவனுடைய குவாலிட்டியை பார்க்க முடியல. இந்த நாட்களில் நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். வார்த்தையால் நம்ம நிறைய காரியம் பேசுனதுனால, நிறைய வியாக்கியானம் கொடுத்தனால, அறிவுரை கொடுத்தனால நம்ம கடவுளுக்கு ரொம்ப அடுத்த ஆள், நல்ல பிரியமான ஆள், நான் கடவுளோட பயங்கர ஐக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ளாடி ஒரு தாரணை எடுத்து நிறைய பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளும் நினைக்கிறோம் நிறைய ஆத்துமாக்கள் உள்ளாடி வருவாங்கன்னு. நெவர். இயேசு கிறிஸ்து எப்போ வார்த்தையிலிருந்து சரீரத்துக்குள்ளே வந்தது காரணம் என்ன? அவர் நான் தேவனை ப்ரூஃப் பண்ணவே வரல, தேவன் அன்புள்ளவர்னு வெளிப்படுத்த தான் வந்தார். அவர் செங்கடலில் பிளந்திருக்கலாம், எரிகோயை உடைச்சிருக்கலாம், நிறைய காரியங்கள் புதிய ஏற்பாடு காலத்திலே செய்திருக்கலாம். ஆனால் அவர் அது செய்ய வரல. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்கு நான் என்னை தாழ்த்துக்கிறேன், நான் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன், யாரையும் நான் காயப்படுத்த மாட்டேன், யாருக்கு மனதை குற்றப்படுத்த மாட்டேன், அது நீங்கள் என்கிட்ட வந்தால் மட்டும் போதுன்னு சொல்லி அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அவர் ஒரு மெசேஜை கொடுத்து காட்டினார். இந்த காலகட்டத்தில் நாமளும் செய்ய வேண்டியது இதே தான். நாம காரணம் ஒரு ஆத்மா நித்தியத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசிக்கணும். அதுக்கு நம்ம எதை விட்டு கொடுக்கணுமோ விட்டு கொடுத்து தான் ஆகணும். அன்பாக கொடுக்கணுமோ அன்பை கொடுத்து தான் ஆகணும். வேட்டி மேலே பேச்சு இல்லாமல் இருக்கணுமா வேட்டி மேலே பேச்சு வைக்கக்கூடாது. அது ஏன்னா நமக்கு இமேஜாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரைஸ்தை போல மாறிட்டு நம்ம ட்ரை பண்ணணும். இது பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் பொருந்தும். பரிசுத்தவான் சொல்கிறது யாருன்னா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரோட ரத்தத்தை ஏற்றெடுத்தவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். ஏன்னா ரத்தம் உள்ளாடி வர நேரம் பரிசுத்த ரத்தம் உள்ளாடி வந்துடுச்சு. பரிசுத்த ரத்தம் உள்ளாடி வந்தாச்சுன்னா பரிசுத்தாவிக்கு நான் பாத்திரனாக இருக்கிறேன். பரிசுத்தாவி எனக்கு உள்ளாடி இருக்குன்னா பரிசுத்த நற்கிரியைகள் நடத்தப்பட வேண்டும். நான் போகிற இடம் எல்லாம் வெளிச்சமாக இருக்கணும், இருட்டு இருக்கக்கூடாது. நான் பேசுகிற காரியம் வெளிச்சமாக இருக்கணும், இரிட்டேஷனாக இருக்கக்கூடாது. நான் பேசுகிற காரியம் அன்பாக இருக்கணும், இரிட்டேஷனாக இருக்கிறேன். நான் பேசுகிற காரியம் அதிகாரம் உள்ளதாக இருக்கக்கூடாது, ஆணவம் உள்ளதாக இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி பேசக்கூடாது. எவ்வளோ தூரம் ஒரு ஆள் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க தாழ்த்தி இருக்கணும். அவங்க தாழ்ந்து போகிறத ஜனங்கள் பார்த்து என்ன சொல்லணும், இவர் உண்மையிலேயே இவர் சொல்கிற வார்த்தை உண்மை உள்ளது, இவருடைய வாழ்க்கை உண்மை உள்ளதுன்னு ஜனங்கள் நம்ம பேசாமலே நம்மளை கண்டுபிடிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே போகிற நேரம் இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறாரோ அதை செய்து காட்டணும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை செய்து காட்டணும். எதை செய்து காட்டணுமோ அதை தான் பேசணும். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட போது எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லை அவ்வளோ பரிசுத்தர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு துக்கம் நிறைந்தவராகவும் அவர் ஆத்துவை ஒப்பு கொடுக்கத்தக்க வண்ணமாக அவரை தாழ்த்தினாராம். அப்போ நம்ம எப்படி நம்மளை தாழ்த்துக்கிறோம்? நம்மளோட பேச்சில் தாழ்த்த இருக்கா? நம்ம மெசேஜ் கொடுக்குறதுல தாழ்மை இருக்கா? இப்போ நம்ம பண்ணுறோம் அதனால நம்ம மெசேஜ் கன்வே பண்ணுறது அல்ல, தேவனுக்கு உள்ள மெசேஜ் கொடுக்கத்தக்க வண்ணமாக இருக்கா? நம்மளோட நற்கிரைகளை பார்த்து அவங்க மாறுறாங்களா? உப்பாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் உப்பாக இருக்கணும், டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும். உப்பு இல்லைன்னா அது சாரமற்றது. நம்ம வாழ்க்கையில் உப்பாக இருக்கணும். ஏன்னா உப்புன்னு சொல்லும்போது எப்போவுமே எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது, ஒரு சர்ச்சை டேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கிட்ட ஒரு கம்யூனிட்டி, அதுக்கிட்ட நம்ம சுற்றி இருக்கிற வீடை டேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம எப்போதும் உப்பு உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது
வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த 2 காரியங்களும் தேவன் எதிர்ப்பாக இருக்கிறாரு. அதனால தான் இந்த வசனத்தை தேவன் அழகாக சொல்கிறாரு. இதே அதிகாரத்தில் அடுத்த கண்டினியூ பண்ணிங்கன்னா, தன்னுடைய சகோதரனை பார்த்து மூடனே சொல்கிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரம் நம்ம வசனத்தின் மூலியமாக ஒருத்தனை குத்தி பேசினா அது எவ்வளவு தூரம் பாதகமாக இருக்கிறோன்னு நம்ம யோசிக்கணும். இது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் ஒரு சகோதரோட பேசிகிட்டு இருந்தப்போ நிறைய காரியங்கள், நிறைய சபையில் நடக்கிற காரியங்களை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் பேசினாங்க. இல்லைன்னா நிறைய பேர் நிறைய ஒரு இடத்துல பேசுகிற நேரம் ஆவிக்குரிய விஷயத்தில் இருக்கிற பிள்ளைகள் தங்களை அறியாமல் அவங்க செய்கிற ரைட்டுன்னு சொல்லி பேசுகிறது இன்னொரு ஆளுக்கு இருதயத்துக்கு வியாகுலப்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அது யாரும் சொல்ல மாட்டாங்க, நாமளாக அறிவு செய்யணும். பர்சனலி யார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லாம் கண்டிப்பாக மாறணும். நானாக இருந்தாலும் மாறணும். சில காரியத்தில் மாற்றம் உள்ளவனாக தான் நானும் மாறணும். இயேசு கிறிஸ்துவினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வசனத்தின் மூலியமாக நாம் நற்கரிகள் பண்ணவர்களாக இருக்கணும். 2வது வெளிச்சம் கொடுக்குறவராக இருக்கட்டும். இதனால நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆமென்.